நம்ம இப்ப பார்க்கிறது தங்கத்தினுடைய விலை $3983 பெர் அவுன்ஸ் அப்படின்னு யுஎஸ் டாலர் டெர்ம்ஸ்ல பெர் அவுன்ஸுக்கு என்ன ரேட் இப்போ அப்படிங்கிறத பார்த்துட்டு 30 வருஷமா இந்த சார்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த விலை வந்து எப்படி ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது கடந்த 30 வருஷங்கள்ல. முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஒரு அவுன்ஸ்ங்கிறது 28.35 கிராம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இதுல முக்கியமா நம்ம பார்க்கிற பேட்டர்ன் வந்து 2008 இதே மாரி ஒரு ஆயில் கிரைசிஸ் பயங்கரமா நடந்துச்சு. உலக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கல். அப்பவும் வந்து குவான்டிடேட்டிவ் ஈசிங் இஷ்டத்துக்கு பணத்த பிரிண்ட் அடிச்சாங்க. அதனால தங்கத்தினுடைய விலை வந்து 2012ல புதிய உச்சமா $2000 அப்படிங்கிற அளவ தொட்டுட்டு, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஷ் அப்படிங்கிறத காட்டிட்டு கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பல வருஷங்களுக்கு கீழ வந்து $1000 ஒட்டி வந்திருக்கிறாங்க. அப்போ $2000ல இருந்து $1000ங்கிறது 50% கரெக்ஷன். 50% தான் கரெக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கீழ போனாலே ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தரலாம். கோல்டினுடைய ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரேட் அப்படின்னு இந்த சார்ட்ல காட்டியிருக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. இயர் 2011ல இருந்து யுஎஸ் டாலர்ல விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ 2013, 14, 15 வருஷத்தை பாருங்க. 3 வருஷமா தங்கம் நெகட்டிவ் ஜோன்ல தான் யுஎஸ் டாலர்ல வர்த்தகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மொத்தமா நீங்க இத 3 வருஷத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% வருது. அப்போ 40% கிட்ட கோல்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய புல் ரேலிய குடுத்தாங்கன்னா, கீழ விழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். அதே மாரி ரேலி தான். இப்ப பாருங்க 2005ல இருந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு $500 அப்படிங்கிற அளவுல இருந்து $2000 500ல இருந்து 1000ங்கிறது ஒரு மடங்கு 1000ல இருந்து 2000ங்கிறது 2 மடங்கு அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது 2000ல இருந்து 4000ங்கிறது ஒரு மடங்கு ஆனா வந்து 5600 தான் தொட்டாங்க அப்போ 1.5 டைம்ஸ் ஏறி இருக்கிறாங்க இந்த 1.5 டைம்ஸ் ஏறி இருந்தாலும் நம்ம சிம்பிளா வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது 5600ல 40% அல்லது பாதி அப்படின்னு வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2600 $700 அப்படிங்கிற அளவுக்கு வருது அவ்வளவு தூரம் கோல்டு வீழ்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்காதீங்க இந்த $2000ல இருந்து $1000க்கு வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நம்ம இந்திய ரூபாய் வந்து பயங்கரமா வீழ்ச்சி அடைந்தது பிளஸ் இம்போர்ட் டியூட்டி பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டதுனால இந்திய ரூபாயில உங்களுக்கு தங்க விலைங்கிறது 40% அவ்வளவு சீக்கிரம் கரெக்ட் ஆயிராது மேக்சிமம் ஒரு 25 டு 30% ஒஸ்ட் கேஸ்ல வந்து கரெக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது பட் இப்படி எல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பேட்டர்னை வந்து பேசுறத விட்டுட்டு நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்கு எமர்ஜென்சிக்கு ஆபத் பாந்தவனா ஒரு லிக்விடிட்டி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா தங்கத்தை சிறுக சிறுக செய்கூலி சேதாரம் கம்மியா எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் முறையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதை எப்படி பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணி சேஃபா வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும் ஒரு போர்ட்போலியோல உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் அமையும் ஜென்ரலா பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த காலகட்டத்துல 10 டு 15% அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா தங்கம் வந்து அபரிமிதமான ரிட்டர்ன் கொடுத்ததுனால ஆனா 2012க்கு அப்புறம் பயங்கரமா உடஞ்சுக்கிட்டே வந்துச்சு பாத்தீங்களா ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு கோல்டா யாருமே மதிக்கல அந்த காலகட்டத்துல எல்லாம் கோல்டு ஒரு போர்ட்போலியோல 5% இருந்தா போதும்பா அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க நண்பர்களே சோ தங்கம்ங்கிறது $5600 போச்சு ஜனவரி மாசம் 2026ல தங்கம் 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 வெள்ளி 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 இப்படின்னு லைவ்ல கொஸ்டின் மேல கொஸ்டினா எல்லாரும் வந்தவங்க எல்லாம் அதை பத்தியே கேட்டாங்க என்னால முடியலன்னு சொல்லி ஒரு 4 வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி இதுதான் வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கறத சொல்லி அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப என்னடானா $4000க்கு கீழே போயிருச்சு தங்கமே இது வரைக்கும் இல்ல அப்படிங்கிறவங்க கூட இன்னமும் கரெக்ட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமான சூட்சமோ நான் மெம்பர்ஸுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் ஃபெட்டினுடைய அந்த ரேட்டு யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா ஐஎன்ஆர் எப்படி வீழ்ச்சி அடையுது இப்போ புதுசா ஈரான் வார் நடக்கிறதுனால இந்த கச்சா எண்ணெய் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா பெக்டு அப்படிங்கிறதுனால யூஎஸ் டாலர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆகுது கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் யூஎஸ் டாலர்ல தான் வந்து கச்சா எண்ணெய் வாங்கப்படுவதால் யூஎஸ் டாலருடைய யூஎஸ் இண்டெக்ஸினுடைய அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸினுடைய மதிப்பு அதிகரிப்பதால் உங்களுக்கு யூஎஸ் டாலரினுடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது அதனால கோல்டினுடைய விலை குறையுது இப்படி டைனமிக்ஸ் இருக்குது இந்த டைனமிக்ஸை உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா சிம்பிளா வந்து நல்ல கரெக்ஷன் வந்துருச்சா 5600ல இருந்து 4000க்கு கீழே போயிடுச்சா குட்டி குட்டியா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே போறது மாசம் வர்ற சம்பளத்துல ஒரு போர்ஷன் வந்து என்கிட்ட கோல்டே சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறதுங்கிறதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் அலாட் பண்ணி நினைக்குது அதுக்காக கோல்டு விலை இதுதான் பாட்டம் இதுதான் பீக் அப்படின்னு யாருனாலே சொல்ல முடியாது நண்பர்களே தயவு செஞ்சு குட்டி குட்டியா சிப் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை மறந்துடாதீங்க
நம்ம சிம்பிளா படிச்சுட்டோம், காம்பவுண்டடா படிச்சிருக்கணும். 2013ல 28.3%, 2014ல 1.5%, கூட்டுனா கிட்டத்தட்ட ரஃபா ஒரு 30%. அதுக்கப்புறம் 2015ல ஒரு 10.4%. ஸோ 40%ன்னு படிச்சுட்டோம். ஆனா அப்படி கிடையாது. 28.3% 2013ல உடைஞ்சு, அங்க இருந்து அந்த விலையில இருந்து மறுபடியும் 1.5%, அதுக்கப்புறம் அந்த விலையில இருந்து 10.4% அந்த மாதிரி உடைஞ்சிருக்குது. பட் நீங்க இந்த சார்ட்ட வந்து கொஞ்சம் நீங்க வந்து வேற சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 30 வருஷம் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து எக்ஸாக்ட்டா வந்து பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டிரும் நண்பர்களே. நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து ஹெட்ஜிங்கா தான் வந்து தங்கத்த பார்க்குறோம். கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நீங்க புதுசா பேசினாலும் அதுலலாம் அலாட் மணிக்கு நம்பிக்கையே கிடையாது நண்பர்களே. பிளாக் செயின் அஸ் அ டெக்னாலஜி சூப்பர் டெக்னாலஜி. ரீசென்ட்டா நம்ம லைவ்ல கூட ஒருத்தர் வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தாரு. நம்ம சொல்ற விஷயம் வந்து என்னன்னா 5000 வருஷம் பழமையா உலகத்துல ஒரு யுனிவர்சல் கரன்சியா இதுவரைக்கும் இருந்துட்டு வர்றது தங்கம். சரிங்களா? தங்கத்தின் மேல உள்ள மோகம்ங்கிறது வந்து கண்டிப்பா வந்து உலக அளவுல குறையவே கிடையாது. தங்கங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸ். தங்கத்தினுடைய டிமாண்ட் இப்ப யுஎஸ் டாலர் ரிசர்வுக்கு பதிலா தங்கத்துக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சோ இந்த யுஎஸ் சூழல அப்படிங்கிறது என்னைக்கு நம்பகத்தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரஷ்யா, சைனாவெல்லாம் வந்து மிகப்பெரிய நாடுகள். அவங்க தான் வந்து இப்ப ரஷ்யாலாம் பாத்தீங்கன்னா யுஎஸ்க்கு அடுத்தபடியா தங்கத்தை அதிகமா ரிசர்வ் வச்சிருக்கிற நாடு ரஷ்யான்னு நினைக்கிறேன். சைனா கிட்ட கூட அவ்வளவு ரிசர்வ் இல்ல. ஆனா சைனா வந்து மிகப்பெரிய பொருளாதாரம். சோ இந்த 2 நாடுகள் பிளஸ் இந்தியா கூட சேர்ந்துகிட்டு நம்ம தங்கத்தை வந்து வாங்குறோம். ஒரு போர்ஷன் வந்து யுஎஸ் டாலர்ல வச்சுட்டு இருந்தோம். அந்த போர்ஷன்ல ஒரு போர்ஷனை எடுத்து இப்ப தங்கத்துக்கு அப்படின்னு டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து யுக்ரைன் வார்ல வந்து யுஎஸ் டாலர் வந்து ரஷ்யாவினுடைய யுஎஸ் டாலரை யுஎஸ்ஏ முடக்குனது தான் வந்து இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. அதுதான் வந்து அடுத்த பிரச்சனை. அதனால தங்கத்துக்கு இது பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கெவின் வார்ஸ் அவர்கள் இன்ஃப்ளேஷன் கூடுறதுனால, இந்த ஈரான் வார் நடக்கிறதுனால, உலக பொருளாதாரம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இப்படி எல்லாம் வந்து ஹோலிஸ்டிக்கா அனலைஸ் பண்ணி வட்டி விகிதத்தை ஏத்திட்டாரு அப்படின்னா தங்க விலை இன்னும் கூட கரெக்ட் ஆகும் நண்பர்களே. அது எல்லாமே வாய்ப்பா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள்ல இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப லோவா வச்சதுதான் வந்து வரலாறு. அந்த மாதிரி தான் வந்து 2008 கிரைசிஸ்க்கு அப்புறம் நடந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு ரெசஷனோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ உலக பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏஐ பபுள் பஸ்ட்டு அதனால அவங்க எக்கானமியை ரிவைவ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சூழலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் நிறையா பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க, யூஎஸ் டாலரை வீக் ஆக்குவாங்க, மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு அந்த ரேட்டுங்கிறது ஹையாக தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இப்ப வந்து 2, 3 தடவை ஏத்துனாலும், அடுத்து வந்து குறைக்க தான் ஆரம்பிப்பாங்க. அது வந்து தங்கத்துக்கு தங்கமான காலமா அமையும். அப்படிங்கிற அந்த ஒரு மீடியம் டெர்ம் பெட்டுக்காக இப்போ ஒரு 2 வருஷம் வந்து தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடைஞ்சுக்கிட்டே கீழ போனாலும், நம்ம வந்து குட்டி குட்டியா அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அலாட் பண்ணி யோசிச்ச ஸ்ட்ராட்டஜி. ஆனா என்ன பண்றது? நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டிய வந்து அதிகப்படுத்திட்டோம். இல்லாட்டி இன்னும் வந்து தங்க விலை நமக்கு கம்மியாவே கிடைச்சிருக்கும் இந்தியாக்குள்ள. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்க ரிசர்வா எவ்வளவு தங்கத்தை வச்சிருக்கிறாங்க, அதுல யாரு டாப்ல இருக்கா அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் 8133 மெட்ரிக் டன் கோல்டு ரிசர்வ் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. ஹையஸ்ட் ரிசர்வ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு தான் இருக்கு. ஏன்னா மைனிங்கும் அவங்க தான் அதிகமா பண்ணி தங்கத்தை வருஷம் வருஷம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ரஷ்யா பாருங்க 5வது இடத்துல தான் இருக்கு. 2332 மெட்ரிக் டன்ஸ். சரி, நம்ம இந்தியா எங்கப்பா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. இந்தியா பாருங்க நண்பர்களே, 9வது இடத்துல இந்தியா இருக்கிறது. எவ்வளவு? 880 மெட்ரிக் டன்ஸ். இவ்வளவுதான் இந்தியாக்குள்ள இருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம கோயில்கள், நம்ம குடும்பங்கள் வச்சிருக்கிற தங்கம், மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் சேர்த்தோம்னா எல்லா நாட்டினுடைய மெட்ரிக் டன்னையும் கூட்டணும்னா அதை விட அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் அலாட்மணிக்கு எழுது. ஆனா சைனாவும் சும்மாலாம் கிடையாது. சைனாவில் உள்ள அவங்க ஃபேமிலிஸ் அவங்க மக்களும் வந்து ஏகப்பட்ட தங்கத்தை வந்து வச்சிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ நம்ம நாட்டில் தங்கம் வந்து லிஸ்ட்ல நம்ம 9வது இடத்துல இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் புரிதல். இந்த தங்கத்தை நம்மவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதாவது நீங்க ஜுவல்லரியா வச்சிருக்கிற தங்கத்தை ஜுவல்லர்கிட்டயோ பேங்கர்ஸ் கிட்டயோ கொண்டு போய் கொடுத்தா அதை உருக்கி அந்த தங்கத்தை வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே டிமாண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் தங்கத்தை வாங்கும் பொழுது அப்ப வந்து தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். இது மூலமா தங்கத்தினுடைய டிமாண்டை வந்து இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்றதை வந்து குறைக்க முற்படுது கவர்மெண்ட். இதுல உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். என்ன பிரச்சனை? உங்களுடைய அந்த செய்கூலி சேதாரம் போயிடும். ஏன்னா ஜுவல்லரியை வந்து அப்படியே உருக்கி வந்து தங்க கட்டியா மாத்திடுவாங்க. அதனால நீங்க திருப்பி வாங்கும் பொழுது தங்க கட்டியா தான் உங்களுக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் தான் வந்து கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் வந்து உள்ள ப்ராப்ளம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது நண்பர்களே. ஆனால் பேங்க்கில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஆனால் மக்கள்லாம் பெருசாக வந்து போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. காரணம், கணக்கு காட்டணும், இது எப்படி வந்துச்சு அந்த மாதிரி சொல்லணும், நம்ம பாட்டி தங்கம், குடும்ப தங்கம் இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சமாக இருக்கலாம். அல்லது முக்கியமாக இந்த ஜுவல்லரியை உருக்கிட்டா அவங்களுக்கு வாங்குறதே வந்து செய்கூலி சேதாரம் கொடுத்து அந்த தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும், அந்த டிசைனுக்காக தான் வாங்குறது நம்ம மக்கள். அதை நீங்கள் உருக்கிட்டீங்கன்னா வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க தானே. இப்போ வந்து கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வருது. இதில் பேங்க் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக போய் கடையில் வாங்குற ஜுவல்லர்ஸே வந்து உங்ககிட்ட தங்கத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் வட்டி மாதிரி கொடுப்பாங்க. தங்கம் சேஃபாக தான் இருக்கும். ஆனால் என்ன, உருக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட். அலாக்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.